ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்னைக்கு கார பொரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் 2 லிட்டர் பொரி எடுத்து வச்சுருக்கேன். உடச்சக்கல்ல, பூண்டு, கடுகு, கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வேர்க்கடலை, உப்பு, எண்ணெய். இப்போ கார பொரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததான் வேர்க்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வேர்க்கடலை நிறைய சாப்பிடுவாங்க, அதனால நான் நிறைய போடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக உடச்சக்கல்லையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக தீ ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பொரியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 4 டைரக்ஷன்ஸ்லயும் ஷேக் பண்ணீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, ஈஸியா இருக்கும். காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்டியான காரப்பொரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.